வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். புது படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களுக்கு புது பட ரிலீஸ் அப்டேட் இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு அருமையான செய்தி ரீ ரிலீஸ் சம்பந்தமாக உலகநாயகன் கமலஹாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் 6 முதல் திரையில் இசைஞானியின் 400வது படம் உலகநாயகன் கமலஹாசனின் நாயகன் மணிரத்னம், இளையராஜா, பி.சி. ஸ்ரீராம், பாலகுமாரன், லெனின், வி.டி. விஜயன், தோட்டாதரணி, சூப்பர் சுப்பராயன், சுந்தரம். ஸோ இந்த காம்பினேஷன்ல படம் ரீ ரிலீஸ் ஆகுது. ஸோ இது டிஜிட்டல் பண்ணி இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்றாங்க. நாயகனை பொறுத்தவரைய பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கு இந்த படத்துக்கு. இது எவர் கிரீன் மூவி. சில படங்கள் எல்லாமே அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்துல நல்லா இருக்கும். இப்போ உதாரணமா புதிய பாதை அப்படின்னு ஒரு படம், தவப்புதல்னு ஒரு படம். இந்த புதிய பாதைங்கிற படம் அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்துக்கு அந்த கண்டென்ட் பொருத்தமா இருக்கும். ஆனா அது காலம் கடந்து பார்த்தோம்னா அந்த படம் நிக்காது. என்ன காரணம்னா, கெடுத்தவன் ஒருத்தனை அந்த பொண்ணு போராடி கல்யாணம் பண்ணிக்கும். ஸோ அந்த படம் இப்ப பார்த்தா அந்த கண்டென்ட் இப்ப எடுபடாது. ஒருத்தன் கெடுத்திருக்கான், ஒரு மிருகம், அவனை போய் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய 2025 யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு அவுடேட்டடான தாட்டு, ஒரு பழமையான ஒரு தவறான ஒரு தாட். அதை விவேக் படத்தோட காமெடியிலேயே அதை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இப்ப செல்லுபடி ஆகாது. தவப்புதல்வன் ஒரு படம், சிவாஜிக்கு மாலைக்கண் நோய். அந்த மாலைக்கண் நோயை அவங்க அம்மாட்ட சொல்ல மாட்டாரு, சொல்லாம ஒரு படம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. மாலைக்கண் நோய்ங்கிறத அவங்க அம்மாட்ட சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு? அதெல்லாம் ஒரு அவுடேட்டடான, அதெல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணா அது செல்லுபடி ஆகாத ஒரு படம். ஆனா நாயகனை பொறுத்தவரைய எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கதை, ஒருத்தருடைய பயோபிக். அதாவது இந்த படம் வரதராஜ முதலியாருடைய வாழ்க்கை வரலாறு. அதாவது காட்ஃபாதர் படம். அது வரதராஜ முதலியாருடைய பயோபிக். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே நிறைய பிரச்சனை இருந்தது. அப்ப மூப்பனார் அவர் ஹெல்ப் பண்ணி தான் ராஜீவ் காந்தி கிட்ட சொல்லி இந்த படம் வரதராஜ முதலியார் அவருக்கு இது சில அப்ஜெக்ஷன் அவர் தெரிவிச்சாரு. அதை மீறி தான் இந்த படம் வெளியானது. ஏன்னா வரதராஜ முதலியார் அப்ப அப்ஸ்காண்ட் ஆயிருந்தாரு, இப்ப சென்னையில இருந்தாரு. அந்த காலகட்டம் இப்ப மணிரத்னம் போய் அவரை மீட் பண்ணாரு. ஸோ அவரை மீட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப அங்க பாம்பேல உள்ளவங்கலாம் எதிர்த்தாங்க. அதை மீறி மூப்பனாரு, ராஜீவ் காந்தி எல்லாம் இருந்ததுனாலதான் இந்த படம் வெளியானது. இப்ப லேட்டஸ்டா முக்தா ரவி ஒரு பேட்டியில இதை குறிப்பிட்டிருக்காரு. அதை தவிர இந்த படத்துடைய சிறப்பம்சம் என்னன்னா, இது டைம் மேகசினுடைய 100 சிறந்த திரைப்படங்கள்ல ஒரு படம். இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகள்: சிறந்த நடிகர் உலகநாயகன் கமலஹாசன், சிறந்த ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம், சிறந்த ஆர்ட் டைரக்டர் கலை அது தோட்டாதரணி. இவங்க 3 பேருக்கும் கிடைச்சது. இளையராஜாவோட 400வது படம். இளையராஜா பிரமாதம் படுத்தியிருப்பாரு. அட்டகாசமான பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மணிரத்னம் கேட்கவே வேண்டாம், பிரமாதமான ஒரு டைரக்ஷனு. இதுல மெயினா பி. லெனின், வி.டி. விஜயன் இவங்களோட எடிட்டிங் மிக முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. ஏன்னா இந்த படம் பெரிய படமா எடுத்துட்டாரு மணிரத்னம், பெரிய படமா எடுத்து கொடுத்துட்டாரு. அதை எடிட்டிங்ல தான் நிறைய காட்சிகள் எல்லாம் தூக்கி அதை இந்த 3 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்தது பெரும்பாடா போச்சு. அதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதை லெனினுக்கு பெரும்பங்கு உண்டு. ஏன்னா அவர் பீம்சிங்கோட பையன், அவரே ஒரு இயக்குனர், அவருக்கு அந்த எடிட்டிங் சென்ஸ் உண்டு. இந்த படத்துக்கு முதல்ல டெல்லி கணேஷ் நடிக்க வேண்டிய கேரக்டர்ல நஸ்ருதீன் ஷா நடிக்க வைக்கலான்னு பார்த்துருந்தாங்க. நஸ்ருதீன் ஷா தான் வேணும்னு கேட்டிருக்காரு. பட் தயாரிப்பாளர் கொஞ்சம் சிக்கனமானவர், அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, டெல்லி கணேஷையை போட்டுக்குங்கன்னு சொல்லி அந்த கேரக்டர்ல டெல்லி கணேஷ் நடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷியஸான ப்ராஜெக்ட். அதாவது காட்ஃபாதர் 1, காட்ஃபாதர் 2 ரெண்டையும் சேர்த்து ஒரே படத்துல எடுத்திருப்பாங்க. காட்ஃபாதர் 1ங்கிறது மார்லன் பிராண்டோ நடிச்சது. அதுல பாத்தீங்கன்னா கரண்ட்ல உள்ளதை காமிச்சிருப்பாங்க. கரண்ட்ல உள்ளது காட்ஃபாதர் 2ல ப்ரீகோலும் ப்ரீகோல் கரண்ட் மாறி மாறி வரும். ப்ரீகோல்ல ராபர்ட் டி நீரோ அவங்க நம்ம அல்பச்சினோட அப்பா அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த 2 பார்ட்டையும் சேர்த்து ஒரே பாகமாக கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல சில இன்ஸ்பிரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அது ராபர்ட் டி நீரோ நடிச்ச படம். அதுவும் 70களில் வந்த படம். அது இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. அந்த கப்பல்ல இந்த உப்பு கரைஞ்சா மூட்டை மேல வரும்னு சொல்றதெல்லாம் அதுல இருந்து கொண்டு வந்தது. அப்புறம் தீம் மியூசிக்ங்கிறது அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணது. அதாவது அந்த டியூனை காப்பி அடிக்கல, அந்த தீம் மியூசிக்ங்கிற கான்செப்ட்
அதுலேருந்து கொண்டு வந்தது. ஆனால் நடிப்புங்கிறப்ப வசனமே அதிகமாக இல்லாமல் அதாவது எக்ஸ்பிரஷன் மூலமாகவே உலகநாயகன் கமலஹாசன் பல இடங்களில் நடிப்பை காமிச்சிருப்பாரு. அதுக்கு தான் அவருக்கு சிறந்த நடிகர். அதுவும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய உருவம், அவருடைய தோற்றம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். முதல்ல குழந்தையா இருப்பாரு, அது வேற ஒரு குழந்தை நட்சத்திரம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இளைஞன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகும், அதுக்கப்புறம் வயசாகும். அந்த அதுக்கேற்ற மாதிரி உருவம், அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி தோற்றம், அதுக்கேற்ற மாதிரி நடை, அதுக்கேற்ற மாதிரி உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய உடல் மொழி, இது எல்லாத்தையுமே உலக நாயகன் தத்ரூபமா காமிச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் நாயகன் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. அந்த படம் வந்த பொழுதே நான் டே 1 பார்த்ததும் சரி, பல முறை பார்த்ததும் சரி, கிட்டத்தட்ட 500 தடவை நம்ம பார்த்துருப்போம். அப்பெல்லாம் சிடியில் அடிக்கடி பார்க்கக்கூடிய படம்னா சலங்கை ஒளியும் நாயகனும். அதுக்கப்புறம் பிற்பாடு அதான் வீடியோ கேசட் முதல்ல பார்த்த காலம் போய், அதுக்கப்புறம் பின்னாடி நான் சொல்றது வந்து லேட்டர் ஸ்டேஜில் வந்து பார்த்தது. காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக கிளாஸே போகணும் இந்த படத்துக்கு. வந்து காலேஜ் படிக்கிறப்பையும் அந்த படத்தில் வந்து அந்த படம் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. சமீபத்தில் பார்த்தேன், இப்போ இந்த வருஷம் 2025 பார்த்தேன். இப்பையும் ஒரு சீன் கூட போர் அடிக்காம இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நாயகன்கிறது வந்து எவர் கிரீன். இந்த மாதிரி ஒரு படம் வரவே வராது. அது உலகநாயகன் பிறந்தநாளை முன்னிட்டு நவம்பர் 6 வர்றது வந்து நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸ், மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நாயகனை கொண்டாடுவோம். காந்தாரா சாப்டர் 1 அந்த படத்துக்கு வந்து மார்னிங் ஷோக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். மார்னிங் 8 மணி ஷோ. இட்லி கடை படத்தை பொறுத்தவரையே அந்த படம் வந்து அதாவது விமர்சகர்கள் பாசிட்டிவா சொல்றாங்க, ஆனால் ஃபேன்ஸ் பார்த்துட்டு படம் பயங்கர மொக்கையா இருக்கு. அது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட அப்பா பண்ற தொழில தான் பையனும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கு. அது வந்து சரியா வராதுங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க. ஸோ அதனால அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவு டிக்கெட் புக் ஆகலை. அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக வந்து பெரிய அளவு டிக்கெட் புக் ஆகலை. டே 1 டே 2 ரெண்டுமே 30% கூட புக் ஆகலை. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஆர்டினரியான வசூல் தான் அந்த படம் கொடுக்கும். இவ்வளவு லீவில் வந்தால் கூட இப்போ இருக்கக்கூடிய அந்த கரூர் பிரச்சனை காலகட்டம் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அது பெரிய வெற்றி படமாக ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த வசூல், முதல் நாள் வசூல், 2வது நாள் வசூல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். காந்தாரா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்றேன். நாளைக்கு வந்து விஜயதசமியில வந்து புது விஷயங்கள் நிறைய ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து தக் லைஃப் படத்துடைய பிரீமியர், வேர்ல்டு டெலிவிஷன் பிரீமியர் முறையாக விஜய் டிவியில நாளை மாலை 4:30 மணிக்கு தக் லைஃப் திரைப்படம் போடுறாங்க. ஸோ தக் லைஃபை பொறுத்தவரையே அது வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா அந்த படத்துக்கு வந்தது. அந்த படத்தில் வந்து பல நல்ல அம்சங்களும் இருந்தது. அதாவது ஒட்டுமொத்தமாக நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது, பல நல்ல அம்சங்கள் இருந்தது. அதில் குறிப்பாக கமலஹாசனுடைய நடிப்பு வந்து சிறப்பாகவே இருந்தது, பாடல்கள் நல்லா இருந்தது, கதை அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளேல உள்ள சில குறைகள் வந்து நம்ம ஒத்துக்கப்பட வேண்டியதுதான். பட் அது வந்து இந்த அளவு அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்க தேவையில்லை. பட் அதை வந்து நம்ம தொலைக்காட்சியில பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான். நாளைக்கு வந்து அது பிரீமியர், டெலிவிஷன் பிரீமியர் ஆன் விஜய் டிவி 4:30 மணிக்கு.